அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் அதிமுக. கீழடியை வைத்து சில பேர் அரசியல் செய்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தொழில்துறைக்கு அம்மாவின் அரசு 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் சுமார் 105 கோடி ரூபாய் இந்த துறைக்காக நிதி ஒதுக்கப்பட்ட அரசும் அதிமுக அரசாங்கம் தான். தமிழ்நாட்டில் நடைபெற்ற 39 அகழ்வாய்வில் 33 அகழ்வாய்வில் அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்டது. தமிழகத்திலிருந்து அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைக்கப்பட்ட சுமார் 10,000க்கும் மேற்பட்ட அரிய பொருட்கள் மைசூரில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை மத்திய அரசின் அனுமதி பெற்று தமிழகம் கொண்டு வந்து காட்சிப்படுத்திய பெருமை அம்மாவுடைய அரசுக்கு தான் இருக்குது. இதுதான் இந்த கீழடி அகழ்வு ஆராய்ச்சியில் எங்களுடைய விளக்கம். என்னங்க, நாங்கள் அதிமுக ஆட்சியில் எத்தனை கட்டம் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது, என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம், எல்லாமே விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த இருக்கின்ற திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்ன விளக்கம் அவங்களை கொடுத்ததுன்னு தெரியல, அவங்க என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. தமிழனுடைய பெருமை, தொன்மையான கலாச்சாரம் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். இதற்கு தான் சான்று சொன்னேன். இன்றைக்கி பார்த்தான்னா, நான் ஏற்கனவே சொன்ன முடியும், இன்றைக்கு கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்ததை நாம் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அங்கே அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் இதை அனுப்பி அதில் அவருடைய சான்று உறுதிப்படுத்தினாங்க. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழுடைய பெருமை உலகத்திற்கு பறைசாற்றுவது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ இது கேட்டுக்கிறாங்க, அதை கொடுக்கலைங்கிறாங்க. இதில் என்ன முரண்பட்ட கருத்து என்று தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம். ஆனால் அவர் கேட்கின்ற விளக்கத்தை இவர்கள் கொடுக்கப்பட வேண்டும். இவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அவர் என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு நாங்கள் அரசியல் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இருந்தாலும் இந்த கீழடியில் இந்த மாநில அரசு கேட்பதற்கு நாங்கள் துணை நிற்போம். சார், இதெல்லாம் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். நீங்கள் நிருபர்கள், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நடந்த சம்பவம்லாம் உண்மைதானே? உண்மையை பொய்யா சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி சொல்லுங்கள். நீங்கள் நிருபருக்கு அப்பாற்பட்டுவாங்க. இதை நாங்கள் செய்துமோ இல்லையோ, இதை யார் பேச்சதா எங்களுடைய வரலாறுல புத்தகமாக அடித்து அப்போவே கொடுத்துருக்குறோம்.